ஒரு பையன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மூடியில இருந்து பாத்தீங்கன்னா பீச் பவுடர் எடுத்து அங்க இருக்க ஹவுஸ் கீப்பர் மேல வந்து போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அலர்ஜினால ரொம்பவே வந்து ஸ்னீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. சோ இப்படி இருக்க சமயத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா அங்க வந்து ஒரு போட்டோ எடுத்தது இல்லாம இவங்களுக்கு ஒரு சிவியரான ஒரு லங் டிசீஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இது மத்தவங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டோட ஓனர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதே சமயம் அவங்க பொண்ணு கிட்ட மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த பீச் பவுடர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மேட் மேல வந்து போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க மேல போட்ட கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து ஸ்னீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல அவங்க யூஸ் பண்ண டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து சாஸ கொட்டிட்டு பிளட்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர் லேடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவே வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு. இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்ப அந்த மெய்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கு பதிலா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபே வந்து சஜஷன் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்ல இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே வந்து குக்கா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப அந்த பணக்கார வீட்லயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ஓனர்ஸ் வெக்கேஷன் போக அவங்களோட வீட்ல இவங்க குடிச்சிட்டு அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வேற யாருன்னு பார்த்தா அந்த ஓல்டு மேட் அங்க வந்திருக்காங்க.